பட் லைவா நீங்க என்னென்ன விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து உள்ளே வரும்போதே வந்து ஒரு ஜாக் பாட்டு உள்ளே போனால் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற தாட் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ட்ரேடிங் கிளாஸஸ் அந்த 10 நாள் 15 நாள் நான் முடிச்சுன்னா நான் பெரிய ட்ரேடர் ஆகிடுவேன். ஸோ அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையிலே போய் நிறைய இடத்துல படிக்கிறாங்க. ட்ரேடிங்காக ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டு. இதுலேயே எனக்கு வந்து இன்னும் ஷார்ட்டாக வேணும், 1 month 2 month. பட் நான் எதிர்பார்க்குற இன்கம் அதில் எடுக்க முடியும். கிளாஸ் ஆரம்பிக்கப்போ நிறைய பேர் நான் சொல்லிடுவேன், ஏன் உங்கள் பேட்ச் ஆகுது, எந்த பேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 2 நாளில் பண்ண ப்ராஃபிட் ஒரே நாளில் எமோஷனாலே விட்டேன். ஹாய் டிஜி ஸ்கொயர். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல தான் வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே நம்ம ட்ரேட் ஃப்ளோவில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரேடிங்ல லைவா என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல ஒரு ரியாலிட்டி ஷோவா நாங்கள் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் கூட இது லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ நீங்களும் நம்பினா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட்லாம் பண்றோம். ஸோ நம்ம கிளாஸஸ் முடிச்சோம், நிறைய ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணோம். பட் லைவா நீங்கள் என்னென்ன விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? சவால் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்து 7-8 monthsக்கு மேலே ஆச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து உள்ளே வரும்போதே வந்து ஒரு ஜாக் பாட்டு உள்ளே போனால் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற தாட் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. உங்களை மென்டாராக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு மென்டார்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் இதுதான் நடந்தது. 40% பண்ணிடலாம், 50% பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் எல்லாம் கூட காட்டினேன். 1 கோடி சம்பாரிச்சிடலாம், 100 கோடி சம்பாரிச்சிடலாம். ஆனால் நான் எதுக்காக ட்ரேட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோட பிஸ்னஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, ஒரு மணி ஃப்ளோவே இல்லை. ஸோ ஒரு அல்டர்னேட் மணி சோர்ஸை வந்து நான் ரெடி பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ அது வந்து என்னன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு லேபர்ஸ் இருக்கக்கூடாது. சரி, ட்ரேடிங்குள்ளே போனால் சம்பாரிச்சிடலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அது எந்த மாதிரிங்கிறதும் ஒரு ஐடியாலாம் கிடையாது. இதுக்கு மேலே போய் இன்னொரு ஆஃபீஸில் எதுவும் ஒர்க்கும் பண்ண முடியாது. சரி, ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம்னா சூஸ் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, ட்ரேடிங்னா ஒரு ஸ்கேம். அதெல்லாம் சும்மா உட்காந்து தட்டிட்டு ஜாக்பாட்டில் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, வர மாதிரி வரும், போகிற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, எல்லாரும் பண்ணுறாங்களே, நாமளும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு ஒரு ஜாக்பாட்டாக பார்க்கும்போது ஜாக்பாட் மாதிரி தெரிஞ்சுது, வர மாதிரி வந்தது, போகிற மாதிரி போகுது. ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னது, பிஸ்னஸாக பார்த்தா பிஸ்னஸ்ஸு, ஸ்கேமாக பார்த்தா ஸ்கேமு, ஒரு பிஸ்னஸாக பார்த்து இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இவ்வளோ தான் மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இவ்வளோ தான் பண்ணணும். அப்படி ஆக்சுவலாக உங்ககிட்ட ரொம்ப முதல்ல பிடிச்சி, ஏன்னா எந்த ஒரு ட்ரேடருமே வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றியோ மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றியோ அவ்வளோ நான் பார்த்த வரைக்கும் யாருமே சொல்லலை. உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அது இப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுத்தால் இதில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு டைமும் அழுத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு பிஸ்னஸாக பார்த்தா மாதம் ஒரு 10% ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது எனக்கு வந்து ஒரு ரீசனபிளாகவும் டீசெண்டாகவும் இருந்துச்சு. இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 70-80 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் எதிர்பார்க்குற இன்கம் அதில் எடுக்க முடியல. ஸோ அந்த பிஸ்னஸை ரொட்டேட் பண்ணுறது எனக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு 2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி எனக்கு வருதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். எல்லா மந்த்தும் கொடுக்குறது இல்லை. ஸோ எந்த பிஸ்னஸுமே கொடுத்துறாது. ஒரு மந்த் இருக்கும், ஒரு மந்த் இருக்காது. ஆனால் அந்த மணி ஃப்ளோ இல்லாமல் போது என்னன்னா, என்னை டிபெண்ட் பண்ணி ஒரு 10-15 பேர் லேபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியாது. எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் கரெக்டான டைமுக்கு வர முடியாது. எல்லா பிஸ்னஸ்லையுமே அந்த மணி வர்றது போகிறது வந்து என்றைக்குமே ரிஸ்க் தான். ஆனால் நான் ட்ரேடிங்குள்ளே வந்து உங்கள் இதான் ஓகே, ஒரு 10 lakhs இருந்தால் போதும், ஒரு ரீசனபிளாக மாதம் ஒரு 75,000 to 1 lakh என்னால் சம்பாதிக்க முடியும். ஒரு லேபர் தேவையில்லை, ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவையில்லை, ஒரு இன்டர்நெட்டும் ஒரு லேப்டாப்பும் மொபைல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ உங்கள் கிளாஸும் 4 months நல்லா போச்சு. உங்கள் கிளாஸ் முடிஞ்சு கூட ஆல்மோஸ்ட் இப்போ 2 months ஆச்சு. இப்போ ட்ரேட் ஃப்ளோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 days நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க, எமோஷன்ஸ் மட்டும்தான் வந்து நிறைய ப்ளே ஆகும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு 25% இருந்தால் போதும். 75% ஹியூமன் எமோஷன்ஸில் தான் ட்ரேடிங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து எல்லாரோட கருப்பும். நீங்களும் அதை நல்லாவே சொன்னீங்க. ஆனால் இப்போ ரியல் ட்ரேடு பண்ணும்போது நானே அனுபவம். ஒரு 2 நாளில் பண்ண ப்ராஃபிட் ஒரே நாளில் எமோஷனாலே விட்டேன். ஒரு $100 எமோஷனாலே தோத்தேன். ஸோ அங்கே எவ்வளோ வேகமாக அது ப்ளே ஆச்சுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும், ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணணும். ப்ராஃபிட் அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச நம்மளுக்கு லாஸையும் அக்செப்ட் பண்ண தெரியணும். எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து நான் இங்கே ஆக்சுவலாக நான் தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பயமே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இங்கே ட்ரேட் ஃப்ளோரில் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்த டெசிஷன் கரெக்டான ராங்கன்னா ஆயிப்பு. ஆனால் டே பிஃபோர் எஸ்டர்டே நான் என்ன லாஸ் பண்ணணும் அதை என்னால் மறுபடியும் வந்து ரிகவர் பண்ண முடியும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம லாஸ் பண்ணது நம்ம எமோஷனால மட்டும்தான் அங்கே லாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்க,
ஆக்சுவலி அந்த ட்ரேட் நானே எடுத்தேன். நீங்களும் எடுத்தீங்க. நீங்க சொல்றீங்க 1:1 புக் பண்ணுங்க, என்ட்ரிக்கு மூவ் பண்ணுங்கன்னு. நான் என்ன சொன்னேன், இல்ல ப்ரோ இன்னும் மேல போவோம், நான் போனதுக்கு அப்புறம் நான் பார்ஷியல் புக் பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் கீழே வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போவான். ஸோ அங்க என்னன்னா என்னோட எமோஷன் வந்து பிளே ஆயிடுச்சு. போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான், அதாவது நம்பிக்கை இருக்கலாம் ஆனா குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ரூல்ஸ்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு வந்து நான் கத்துக்கிட்டேன். இதுதான் ரூல்ஸ்னா அதுதான், அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ நான் என்ன நினைச்சேன், சின்ன அமௌண்ட் அப்படிங்கும்போது நான் அதை சின்னதா ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அமௌண்ட் எந்த சைஸா இருந்தாலும் ரூல்ஸ் தான். பார்ஷியல் புக் பண்ணணும், ஒன்னு ஆட்டோல போடணும், இல்ல அது வந்து ஒரு ரிஸ்கி பிளேஸா தெரியுது அப்படிங்கும்போது என்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டு கிடைச்ச ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வரணும். நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம். ரியல் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி நீங்க சொன்ன கணக்குக்கு இந்த 15 நாள்ல நான் 4% ப்ராஃபிட் பார்த்தேன். சூப்பர் 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 சூப்பர். அதுல லாஸும் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஆனா ஸ்டில் எனக்கு கேபிட்டல் அங்கே இருக்கு. ஸோ இன்னொரு 3 to 4 months, ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsல ஒரு பெரிய ட்ரேடிங் பண்ண முடியும் என்னால. கண்டிப்பா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பில்ட் ஆகுது. 100% எனக்கு வந்துருச்சு. அதேதான். அது வந்து உடனே வந்துடுமா? ஏன்னா நிறைய பேர் வெளியில பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் கிளாஸஸ் அந்த 10 நாள் 15 நாள் நான் முடிச்சுட்டா நான் பெரிய ட்ரேடர் ஆயிடுவேன். ஸோ அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையிலே போய் நிறைய இடத்துல படிக்கிறாங்க. அதான் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கே கொரிஸ் வரும்போது டீம் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 4 மாசம் சொன்னாலே அவ்வளோ நாளா, ரொம்ப பெரிய டைம் பீரியடா பார்க்காங்க, டைம் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை எல்லாருமே சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்கிறதுக்கு ஸ்கூல் படித்தோம், காலேஜ் 4 வருஷம் படிக்கிறோம், அப்புறம் ட்ரைனிங் பீரியட் போறோம், அப்புறம் தான் பெர்மனன்ட் ஆகிறோம். லே ஆஃப்னு வரும்போது அந்த வேலை இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இது வந்து அல்டிமேட்டா நீ வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்க முடியும். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் இருந்தா உன்னால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். அல்டிமேட்டா இன்னைக்கு எல்லாரோட தேவையும் என்ன? பணம் சம்பாதிக்கணும். ஓகேவா? ரீசனபிளா சம்பாதிக்கணும், டீசெண்டா சம்பாதிக்கணும், நான் எனக்கு வேணுங்கிற பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கூட டைம் கொடுக்கல அப்படின்னா எப்படி வந்து பண்ண முடியும்? ஒரு பிசினஸ் எடுக்கிறேன் இன்னைக்கு, ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு, அல்டிமேட்டா ஒரு ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது. ஒரு டீ ஷாப் வச்சா ஓடும், பேக்கரி வச்சா ஓடும், ஒரு ஹோட்டல் கடை வச்சா ஓடும். எனக்கு வந்து ஒரு டீ கடை வைக்கிறேன்னா நான் ஓனராக இருந்தால் மட்டும் பத்தாது, டீ போடுறதுக்கு தெரியணும், ஏன் கிளாஸ் கழுவணும்னா அந்த வேலையும் எனக்கு தெரியணும், அவன் லீவ் போட்டு அந்த வேலையும் நான் போய் செய்யணும். எல்லாத்தையுமே தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நான் ஓனராக உட்கார முடியும். அதுக்குன்னு சில டைம் எடுக்கும். 10 லட்ச ரூபா இருந்தால் ஒரு டீ கடை ஆரம்பிக்க முடியும்னா, ஒரு வாடகை கொடுத்து ஒரு டீ கடை ஆரம்பிச்சுன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு டீ மாஸ்டர் நான் முடிச்சிட்டேன், அவன் நல்லா டீ போடுவான், எனக்கு போட தெரியுமா முதல்ல? நீ எத்தனை நாள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அதே மாதிரி ட்ரேடிங்னு உள்ள வரும்போது நம்ம ஜேர்னி இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 4 மாதத்துலையோ 5 மாதத்துலையோ பெரிய ட்ரேடர்லாம் ஆயிட முடியாது. அதுவும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்களுக்குலாம் 7-8 இயர்ஸ் மேலே ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தது வேறு, அதெல்லாம் வேறு. நீங்கள் எப்படி எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க தான் நான் பார்த்தேன். ஒரு லாஸை சொன்னீங்க, லாஸ் போனால் போட்டும், அடுத்த ட்ரேடில் எடுக்கும், அடுத்த ட்ரேடில் எடுத்தும் காமிச்சு. லாஸ் ஆகுதுங்கிறதுக்காக வெக்ஸும் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சு, நான் பெரிய ட்ரேடரா 2 ட்ரேட் எக்ஸைட்டும் ஆகக்கூடாது. இட்ஸ் பிஸ்னஸ், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ட்ரேடிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது உங்களோட வீடியோவில் தான். பிகேன் வீட்டில் ஒரு வீடியோ பார்க்குறேன், அதில் இருந்தால் வந்துட்டு இந்த ட்ரேடிங் உண்மை தான் போல அப்படின்னு நான் நம்பினேன், உங்கள் வீடியோவில் தான் நம்பினேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது ஒரு வேர்ல்டு பிஸ்னஸ். ஆக்சுவலாக நார்மலான பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு வேர்ல்டு பிஸ்னஸ். இந்த வேர்ல்டு பிஸ்னஸை இங்கே உட்காந்துட்டு நம்ம அமெரிக்கா டாலர் அளவுக்கு நம்ம வந்து சம்பாதிக்கணும் போது அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இந்தியா மணிக்கு இது ஓகே, பட் நம்ம அமெரிக்கா காயின் சம்பாதிக்க போகிறோன்னா அதுக்காக டைம் கொடுக்கணும். நார்மலான பிஸ்னஸ் மாதிரி இது கிடையாது. ஆக்சுவலாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட் வே. இதிலே நான் வந்து ஷார்ட்டாக வந்துட்டு நான் இன்னும் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? இது ட்ரேடிங்காக ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட் வே. இதுலேயும் எனக்கு வந்து இன்னும் ஷார்ட்டாக வேணும். 1 month 2 month 1 pattern 2 pattern இதெல்லாம் கிடையாது. 5 month இல்லை 6 month இல்லை 1 year கூட நம்ம டைம் கொடுக்கலாம், 2 years கூட கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் 4 monthல சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கிளாஸ் ஆரம்பிக்கப்போ நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன், ஏன் உங்கள் பேட்சாக இருக்கணும், எந்த பேட்ச் ஆரம்பிக்கிறது 4 மாசத்துல நீங்கள் கோடீஸ்வரன் நம்பவே நம்பாதீங்க. எப்போ இது நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் கூட வந்து கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? இட் இஸ் அ டீசென்ட் பிஸ்னஸ். நீ டீசெண்டாக பண்ணனா அது டீசெண்டான இன்கம் உனக்கு கொடுக்கும். ஆமாம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான ப்ராக்டிஸ்க்கான டைமே கொடுக்கறதில்ல. லாஸ் வருதுன்னா அந்த லாஸை லேர்ன் பண்ணுறது. இப்போ நான் கூட சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில், நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா என்ன கேட்டாங்க, நான் சிம்பிளாக ஒரே விஷயம் இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கான்செப்ட் ஒன்றுனா அந்த கான்செப்டை டிஃப்ரெண்ட் அண்ட் வேவை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனால் மக்களோட டாட் எப்படி இருக்குன்னா, முடிஞ்சிச்சு 4 மாதம் இதில் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா அடுத்த கான்செப்டை தேடி போகிறாங்க. அது வந்து டே டு டே லைஃப்பில் அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இப்போ நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்மலாகவே எல்லா ஹியூமன் கிட்டையும் இருக்கிறது தான். அதாவது ஒரு விஷயத்தை தேடி போகிறோம், அந்த விஷயத்த பார்க்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை வச்சு நம்ம என்ன ட்ரை பண்ணோம். அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டு இல்லை இதை விட பாரு அங்கே பெட்டராக இருக்குது,
அப்படின்னு உடனே அங்க ஜம்ப் ஆகுது. அது நம்ம எவ்வளவு சொன்னாலும் சரி ஜம்புங்கிற ஒரு விஷயம் அது இருக்குன்னா ஹியூமன் சைக்காலஜி தானே. அது ஒண்ணும் பண்ண முடியல. Human பட் psychology தானே. யார் ஒருத்தவங்க இந்த விஷயத்த ஸ்டாண்டா இருக்காங்களோ அவங்களால வின் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எஸ். 100%. ஆனா ஒரே விஷயம் தான், சிம்பிள். அம்பாசிடர் கார் எடுத்துப்போமே, அம்பாசிடர் கார் எடுத்து எவ்வளவோ கார் வந்துச்சு, அம்பாசிடர் கார் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியுமா ஸ்ட்ராங்ல? இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம அம்பாசிடர் இருந்துட்டு தான் இருக்கு. அதோட வேல்யூ வேற. அது மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்கிறாரு எந்த அளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் இல்லை. அடுத்த கான்செப்ட் தெரியல ஓடுறாங்க தவிர நம்ம ஒரு கான்செப்ட் தெளிவா இருக்கும். அந்த கான்செப்ட் ஒரு சின்னதா ஒரு 4 ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த 6 ட்ரேட் ஒரு வின்ன பார்க்க மாட்டாங்க. அது லாஸ் ஆயிட்டேன் ஏன் லாஸ் ஆனதுன்னு கிடைக்கல. ஏத்துக்க முடியாது. இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கே அந்த மைண்ட் செட் வந்துருக்கும், என்னடா நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்ல போனா எல்லாருக்குமே வரக்கூடிய மைண்ட் செட் தான். நொடிகள் அது அந்த ஸ்பார்க் வந்துட்டு போகும். என்ன நம்மளால முடியாம போயிருமோ, வந்துட்டு போன ஸ்பார்க் வந்துட்டு போனதெல்லாம் உண்டு. அதையும் தாண்டி தான் அந்த எமோஷன். அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணாலும் சரி அது வேற லெவல்ல சக்சஸ் கொடுக்கும். சிம்பிளா ஒரு பேட்டர்ன் கான்செப்ட் எடுத்துப்பாங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை எடுத்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை நீங்க ஒரு வருஷம் அதை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க மாஸ்டர் ஏதாவது மாஸ்டரா இருக்கும். அதுதான். ஆனா மக்கள் வந்து அதை மாஸ்டரிங் பண்ணாம அடுத்த ஜம்ப், இதுல நீங்க மாஸ்டர் பண்ணலன்னா அடுத்த கான்செப்ட் நீங்க கட்டிக்கிட்டே மாஸ்டர் பண்ணலாம், அது ஃபெயிலியர் தான். நம்ம மக்களோட மைண்ட் செட்டை என்ன மாற்றணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாட்டிட்டாலே கண்டிப்பா சொல்லணும் சக்சஸ். வேற என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிடுறீங்க, இலவசனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், என்னன்னா டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ராபேக்னா ஃபண்டு தான். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு ஃபண்டு நீங்களே தரீங்க, அதே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். எப்போ தரீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு தமிழ் ரூல் இருக்கா மாதிரி ட்ரேடிங்க்கும் சில தமிழ் ரூல் இருக்குது. அந்த தமிழ் ரூலை நீங்கள் வந்து தி பெஸ்ட்டாக வந்து டீச் பண்ணிட்டீங்க. அந்த தமிழ் ரூலை ஃபாலோ பண்ணுறோமாங்கிறதா இங்கே முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு தமிழ் ரூலே என்ன நீங்கள் சொல்லிங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடர்னு சொல்லுங்கள். அதுக்கே ஒரு பெரிய டாஸ்காக பார்க்குறாங்களே. அதுதான் விஷயங்கிறது யாருக்குமே தெரியறது இல்லையா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வெறும் 20% தான். ஓகேங்களா, மீதி இருக்கிற 80-70% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அந்த எமோஷனும் தான் அங்க பிளே ஆகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அந்த 20% அனலைசிஸே யாரும் கரெக்டா பண்றதில்ல. கண்ட்ரோல் பண்ணாது. இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம ஆட்களுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷமா ஏதாவது ஒரு ட்ராபேக் இருந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் ட்ராபேக் இருக்கும். அதை ஈடு கட்டுறதுக்காக நம்ம இது ஒரு நல்ல பிளேஸு, நம்ம இங்கே வந்துட்டு 2 போட்டு 3 எடுத்துடணும், 3 போட்டு 10 எடுத்துடணும், இந்த ஒரு எண்ணம் தான். 15-20 வருஷமா இவங்க இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் ட்ராபேக்கை 4 மாதம் கோர்ஸை படிச்சுட்டு அடுத்த ஒரே மாதத்துல எல்லாம் பண்ணிட முடியுமா? இதுதான் இங்கே பிரச்சனை. இவங்களுக்கு இருக்கிற ட்ராபேக்கை சரி செய்கிற இடம் இல்லை. இது பிஸ்னஸ் பிளேஸ். இது நீங்கள் கற்றுட்டு அந்த ரூலை இங்கே ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் ட்ராபேக் இங்கே வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அல்லது கமிட்மெண்ட் இங்கே வந்து ஃபில் பண்ணணும்னு அது வாய்ப்பு இல்லை. அது நான் எப்பவுமே சொல்லுவேன், கமிட்மெண்ட்டை இந்த ட்ரேடிங்ல வச்சு ஃபில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுவும் லைக் பிஸ்னஸ். என் கமிட்மெண்ட் என் பிஸ்னஸுக்குள்ள தெரிஞ்சுன்னா ஃபெயிலியர் ஆல்சோ. பட் ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை தாண்டி நம்ம 80% அது மோர் தென் 100% நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அப்படி திங்க் பண்ணி இங்கே வராதிங்க. ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லிட்டீங்களே, பைக் ஓட்டுறது தான் கஷ்டம். கற்றுட்டோம்னா ஸ்டண்ட் வரைக்குமே பண்ணலாம். ஓட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நம்ம லைஃப்பில் ஒரு கிரேட் சேஞ்ச் வந்து கொடுக்கும் இந்த ட்ரேட் ஃப்ளோருக்கு வரீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? அதாவது வீட்டில் உட்காந்து தனியாக ஒரு சிங்கிள் பர்சனாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் ஃப்ளோவில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்களுடைய ஐடியாங்கிறத விட ஒரு 10 பேரோட ஐடியா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே அதே தான் நடக்குது. ட்ரேட் ஃப்ளோரில் நான் ஒன்று நினைப்பேன், இப்போ அண்ணனே வந்து பை சொல்லுவார், நான் செல் சொல்லுவேன். நான் செல் சொல்லும்போது அவர் பை சொல்லுவார். 2 பேருமே சில இடத்துல வந்து செல்லு தான் வெயிட் பண்ணுவோம். இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. 2 பேருமே சொல்கிற செல்லு நடக்குது, அவர் சொல்கிற பையும் நடக்குது, நான் சொல்கிற செல்லுமே நடக்குது. ஐடியாஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். இன்னொரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அங்கே தனியாக இருக்கும், இங்கே நிறைய பேர் இருக்கும். லேர்னிங் வேற உட்காந்துருக்கும் போது பல சிந்தனைகள் எங்கேயா போகும். இது ஆக்சுவலாக ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான். மெடிடேஷன்ங்கிறது என்ன? மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துறது தானே. சார்ட்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாமே ஒரே இடத்துல வந்து குமியுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டம். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களால் உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உண்மை. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது தலைவலி, எவ்வளோ நேரம்டா மானிட்டியே பார்க்குறது, சும்மா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு கேனாவும். ஆனால் பழக 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 கிட்டத்தட்ட அது மெடிடேஷன் மாதிரியே இருக்குது. ஏன் மார்க்கெட்டு சில கேண்டெல்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. கேண்டெல்லாம் பேசு, இது வெயிட் பண்ணுறா, நான் வருவேன்டா அப்படின்னு அது பேசுகிற மாதிரி இருக்குங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அது நடக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 10 மணிக்கு நான் 10-11 மணிக்கு நான் தூங்குன்னு நினச்சேன் அப்படின்னா காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் என்னால் தூங்க முடியும். இன்னொன்று வந்துட்டு நம்ம எப்பவுமே சொல்லுவோம்,
நம்மளோட பையிங் ஏரியாவில் எங்கே பை பண்ணணும், அதேமாதிரி செல்லிங் ஏரியாவில் எங்கே செல் பண்ணுவோம், மார்க்கெட் நடுவில் நிற்கிது, நம்ம பிளான் பண்ண ஏரியாவுக்கு போகல, அந்த இடத்துல உன் மைண்ட் செட் இங்கே தேடுது. கண்டிப்பாக இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை அந்த மாதிரி. இன்னைக்கு மார்க்கெட் அப்படி தான் நிற்கிது. இன்னைக்கு வேணாம்னா நான் விட்டுறேன். நான் சொல்லிட்டேன் தம்பி கிட்ட, ஆனால் இன்னைக்கு பை போகலாமா அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு ஃப்ரைடே வேற, அதுவும் குட் ஃப்ரைடேவாக இருக்கு. எல்லாருமே நம்ம சொல்றதா மண்டே ஃப்ரைடே மார்க்கெட்டை பிடிச்சி தள்ளினா கூட போகாது அப்படின்ட்டு. அது இன்னைக்கு ஃப்ரைடேவாக இருக்கு. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு குட் ஃப்ரைடே, ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஈவில் இருப்பாங்க, எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்காதுன்னு தெரியும். நம்மளும் ஃப்ரையாக விட்டுறலாம், அவ்வளோதான். எல்லாமே ஜோனில் தான் நிற்கிது. ஜோன்லேயே நின்னாலும் சிக்னல் கிடைக்காம நான் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்போ கைட் பண்ண ஒரு ஆள் கிடைக்குது. கண்டிப்பா ட்ரேட் ஜீனியஸ்னாவே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் தான் டீச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிட்டே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ட்ரேடிங் உள்ள வரும்போது இந்தியன் மார்க்கெட்லையும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அங்கே என்னென்னலாம் பிரச்சனை இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியும்.